மீனராசி நண்பர்களே, மீனராசி நண்பர்களே, என்னடா வருமானத்துக்கே வழி இல்லை, ஆனால் செலவு மேலே செலவு மட்டுமே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, என்ன அப்படிதான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படி சொல்றாங்களா? என்ன வேணும் உனக்கு சொல்லு, ஏதோ கேட்டுட்டே இருக்கிய 2 நாளா, என்ன வேணும்? என்னடா, ஏன்டா மினி பஸ்லயாடா போயிட்டு இருக்கோம்? மினி பஸ்ல போறமா அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்க. இருக்கணும். பொங்கலுக்கு ட்ரெஸ் வேணுமா? அந்த பொங்கல் கூட இன்னும் மேடம்க்கு ஒழுங்கா சொல்ல தெரியல. குங்குல போ, குங்குல் என்ன சொல்லு? ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது நீ சொல்றது. குங்கலா? குங்குல் வைக்கிறதுக்கு என்ன வேணும்? குங்கல் வைக்கிறதுக்கு என்ன வேணும்? எங்க போறோம் இப்போ? போட்டோ எடுக்க. சரி, இங்கேயே போட்டோ எடுப்போம். இங்கேயே எடுத்துட்டு இருப்போமா? இப்போ போட்டோ தானே எடுத்துட்டு இருக்கோம், அப்படியே இங்கே இருப்போமா? வெளிய பொங்கல் எடுக்க போறோமா? வெளிய பொங்கல் வந்து நாளைக்கு வைக்க போறோம். ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களா. அதாவது இவனை நாங்க இப்ப விட்டுட்டு போறோம், அது தெரியாம இங்க பக்கத்துல நின்னுட்டு என்னென்னமோ போஸ்ட் கொடுத்து அட்டென்ஷன் சீக் பண்ண பாக்குறான். தம்பி, நீ என்ன அட்டென்ஷன் சீக் பண்ணாலும் நீ இப்ப வீட்டுல தான் இருக்க போற. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு, அப்படியே நடிப்பான். அப்படியே ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா. தம்பி தூக்கி அடிச்சுறான் பாத்துக்க. சிண்டோ என்ன தூங்கிருச்சு? சொல்லுங்க, என்ன வேணும் உனக்கு? வாங்க, ஒரு மனுஷனை மீனராசி நண்பர்களே, இந்த பக்கம் இந்த அம்மா கேமரா பிடிச்சி இழுக்குது, ஒண்ணுமே தெரியலையே. பின்னாடி அவன் இழுக்கிறான். இந்த அம்மா வா ட்ரெஸ் எடுக்க போவோன்னு இருக்குது. எனக்கு ட்ரெஸ்ஸே நான் கேட்கல, ஏன்னா உன்கிட்ட இருக்கு. நீ அப்பப்போ மீஷோல இருந்து ஆர்டர் போட்டு வீடியோ போட்டுட்டு அப்படியே அதெல்லாம் வச்சுக்கிற. அதான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம், அதுவும் சின்ட்டுக்கும் தேவுக்கு மட்டும் தான் எடுக்க போறோம். சரி, எனக்கு நான் பெருசா பர்த்டேக்கே எடுக்கிறது இல்ல. 2-3 வருஷமா இவங்க எடுத்து கொடுக்குற சட்டையை தான் போட்டுட்டு இருக்கேன். உங்க வாய் உங்க ஊரிட்டு நீங்க ஊரிட்டீங்க. ட்ரெஸ் வேணுமா? நான் எடுத்து தரேன். வேணாங்க, நான் எப்ப தொப்பையை நல்லா குறைக்கி ஃபிளாட் ஆகுறேனோ அப்பதான் நான் ட்ரெஸ். இந்த ஜென்மத்துல நடக்காதே. இப்போ ஃபிளாட்டா வச்சிருக்கவங்க யாராவது இப்ப இத சொன்னாங்கன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அது ஓகே. நான் சரியா? காட்டு. அது பொண்ணு 2 குழந்தை பெத்திருக்கேன். இன்னும் எத்தனை வருஷம் அவனுக்கு 2-3 வயசு ஆக போகுது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் 2 குழந்தை பெத்திருக்கேன் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு சொல்லிட்டு தெரிஞ்சா சரி, ஓகே, அது அக்செப்டபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோ பாரு தூரத்துல டோலக்பூர் மலை. 3 வருஷம் ஆயிருச்சு நீ 2 குழந்தை பெத்து முடிச்சு. இந்த நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுத்தோம்ல, ஏன் ஃபாலோ பண்ணல? ஏன் பண்ணல? நீ தான் பண்ணல. படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அழுது கூப்பாடு போட்டு வந்துட்டான். டேய், எப்படி யார்கிட்ட எங்க கிட்டயா? உனக்கு இந்த தடவை தாவணி எடுப்போமாடா? அம்மா சீரிஸ் பார்த்தேன். அம்மா வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தால, அந்த கடையில இருந்து வெளியே வந்தா தெரியுமா, அதுல ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தால, அதுதான் தாவணி. ஓ, அப்படியா விஷயம்? நீ இப்போ வந்து ரீசெண்டா தான் டீச்சர் ட்ரெஸ் போட்ட. சேலை வேணாம் அந்த தடவை, ஓகேவா? சேலைக்கு பதிலாக நம்ம தாவணி கட்டி அழகு பார்க்கலாம், ஓகேடா? A few moments later. என்னன்னா, எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குங்க. இந்த பிள்ளை வந்து ஏதாவது ஒன்று கேட்டுருச்சுன்னா எனக்கு வாய் கொடுக்குற வரைக்கும் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கும். அந்த டெக்னிக்கை வந்து எங்க வீட்டில் எல்லாருமே ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கடைக்கு போனோம்னா இந்த பிள்ளைகிட்ட சொல்லி விடுறது, அந்த மாதிரி இந்த அம்மா வந்து அப்படியே கேட்கறது. இப்போ ட்ரெஸ்ஸுக்குமே வந்து எங்கள் அம்மா கிளப்பி விட்டது தான். அவளுக்கா தெரியாது, அவளுக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அதெல்லாம் தெரியாதுல்ல. அம்மா பேசிட்டு இருந்துவாங்க போல, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் வைக்கணும்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து கேட்டு வச்சு. ஸோ இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. ஷின்ட்டுக்கு வந்து தாவணி பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். யார்கிட்ட கேட்கறது முடிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த அக்காட்ட கேளுங்க, இவர் யார்ட்டையும் கேட்க மாட்டாரு. போங்க 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 போங்க. ஏன்டா தள்ளி விடாதடா சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க நல்லா இருக்கா? அவனுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, நல்லா இருக்கு, ஓகே அப்படின்றோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேற ட்ரெஸ் எடு அப்படின்னுவான். இப்போ வந்து தேவுக்கு வந்து எடுக்க போகிறோம். ஸோ சின்ட்டுக்கு எடுத்த கலர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூப்பரா, ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், போனோம், ட்ரெஸ் எடுத்தோம், வந்தாச்சு. வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல வெளியே வந்திருக்கோம். எப்படா இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, இன்னைக்கு ஷண்முக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கல. அதனாலதான் போனோம். சின்ட்டுக்கு முதல்ல ஒரு ட்ரெஸ் காமிச்சாங்க, அது ஓகே ஆயிடுச்சு, வந்துட்டோம். தேவுக்கு ஒரு 2-3 கலர் காமிச்சாங்க, அது ஒரு கலர் சூஸ் பண்ணோம், வந்துட்டோம். இப்போ நீ ட்ரெஸ் எடுக்காததுனால
எவ்வளோ டைம் வந்து மிச்சமாகுது, எவ்வளோ ப்ரொடக்டிவாக அந்த டைமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாரு. பட் நீ இனிமேல் ட்ரெஸ்ஸே எடுக்காத சரியா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அனைவருக்கும் தமிழர் திருநாள் மொச்சப்பாயிட்டு. இது எதுக்கு வச்சு சாப்பிட்றதுன்னா பால் பொங்கலுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. ஆமாம், ஊர் உலகத்துக்கு தெரியாது. நான் இப்போ தான் முத பொங்கல் கொண்டாடுறாங்க பார்க்குறவங்களாம். ஏய் எனக்கு தெரியாது. திண்டு சாப்பிட்றியா? ஏய் சூப்பர்ரா, வெரி குட்ரா. சாப்பிடு. இலையில வச்சு ஸ்பூனில் சாப்பிட்ற முதல் நீங்கள் தான். சாப்பிடுங்க மக்களே. எல்லாத்துக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனராசி நண்பர்களே தைரியமா இருங்க, கண்டிப்பா வழி பிறக்காது. நமக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி மார்ச் மாசத்துல தான் தை வயிற்றுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகி ஃபுல்லா இதானதுக்கு அப்புறம் பொறுமையா பிறக்கும். அதுக்குள்ள நமக்கு வந்து இப்ப இருக்க நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்ப இருக்க நிலைமை வந்து நமக்கு பழகிரும். ஸோ இப்போ வந்து ஃபேமிலியா என்டர்டைன்மெண்ட்டே இல்லைங்க, படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் போறோம். ஆக்சுவலா குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். நான் வீட்டில் சாமி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியாத மாதிரி இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு ஷண்முக் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஷூட் புக் ஆயிருக்கு. அவங்க ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே ஷூட் வந்து இங்கே புக் ஆகிருக்கு. இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி மேடம் பயங்கர பிஸி ஆகிட்டாங்க, கொஞ்சம் பிஸியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க போகிறதுக்கு கஷ்டம். சரி படத்துக்குன்னா இங்கே பக்கத்தில் தானே போயிட்டு வந்துடலாம், 10:45 ஷோ. சரி படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி படத்துக்கு தான் போக போகிறோம். ஜனநாயகன் போயிருக்க வேண்டியது. இருக்கிற டிப்ரெஷனில் இவனுங்க வேறு டிப்ரெஷனை கொடுக்குறானுங்க. நமக்கு ஜனநாயகன் வரும்போது தான் பொங்கல் போல் பெரிய ஹீரோ படம் வராதது வந்து அந்த ஃபெஸ்டிவலே ஒரு இது இல்லாத மாதிரி இருக்குது. தீபாவளி பொங்கல் அதுக்கெலாம் வைப்பாக போயிட்டு நிறையா தீபாவளிக்கு வந்து விஜய் படங்கள் வந்து பார்த்து மெர்சலாக இருக்கட்டும், சர்க்கார், பிகில் எல்லாமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தீபாவளி அன்றைக்கி போய் பார்த்து ஸோ இந்த பொங்கலுக்கு அது எல்லாமே ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எனிவே பராசக்தி நல்லாயிருக்கு, தமிழ் லாங்குவேஜ் பிளாப்லாம் எல்லாமே சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறேன்.